கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். அது மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர் மேல் மனதுருகி. நம்முடைய இயேசுவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் இந்த ஜனத்தை மேய்ப்பதற்கு மெய்ப்பெண் இல்லாதபடினால் இந்த ஆடுகளுக்கு தேவையான நல்ல மேனியை கொடுப்பதற்கு வார்த்தை இல்லை, ஆடுகளுக்கு தேவையான ஆகாரம் இல்லாதபடினால் இந்த ஆடுகள் தொய்ந்து போய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசு எப்படிப்பட்ட தேவன் என்றால் மனதுருகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் மெய்ப்பெண் இல்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை பார்த்துதான் சொல்லுகிறார். அவர் மனதுருகி அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறார். இந்த காலை வேளையில நீங்கள் சிதறப்பட்டவர்களாய், நல்ல மேனி இல்லாதவர்களாய், ஆகாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இயேசு உங்க மேலே அவர் மனதுருகுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசு இருந்த நாட்களிலே எல்லா ஜனங்கள் மேலும் அவர் மனதுருகினார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மேல் மனதுருக அவர் ஆயத்தமுடையவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நான் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் மனதுருகுகிற கர்த்தர் அப்பா. நாங்கள் மெய்ப்பெண் இல்லாதவனாய், ஆண்டவரே வார்த்தை இல்லாதவர்களாய், ஆகாரம் இல்லாதவர்களாய் நாங்கள் தொய்ந்து போனாலும் எங்களுக்கு மனதுருகிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.